ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஓபிடி பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஓபிடினா வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அப்படி என்னென்னா லங்ஸில் வந்து ஒரு ஏர்வே வந்து இருக்கா, அந்த ஏர்வேயில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் ஏர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுதான் வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், இன்னொன்று வந்து எம்ஃபைசீமா. க்ரானிக் ப்ராங்கைட்டிஸுங்கிறது வந்து ப்ராங்கியோல்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். எம்ஃபைசீமாங்கிறது டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ், ஆல்வியோலை இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில் இந்த மாதிரி மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் ஏர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போது இதுவே எம்ஃபைசீமா கண்டிஷனில் இந்த ஆல்வியோலை எல்லாம் வந்து ரொம்ப திக்காகிடும். இவ்வளோ குட்டியாக இருந்த ஆல்வியோலை வந்து இவ்வளோ பெருசாக வந்து ஆகிடும், ரொம்ப திக்கண்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்காது. ஸோ இதுதான் எம்ஃபைசீமா கண்டிஷன். இதோட ஈட்டியாலஜி பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கும். அதாவது ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி. பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னால் என்னது, ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்களுடைய ஒய்ஃப், இவங்களாம் தான் வந்து பாசிவ் ஸ்மோக்கர்ஸு. அதே மாதிரி வந்து ஏர் பொல்யூஷன், அதாவது ரொம்ப எக்ஸ்போஸ்டு டு சல்ஃபரு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இரிட்டன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிற கண்டிஷன் இருக்கவங்க. அதே மாதிரி டஸ்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, ஜெனட்டிக் கண்டிஷன் லைக் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி யாருக்காவது வீட்டில் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரலாம். க்ரானிக் ஆஸ்துமா. ஸோ இந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சிஓபிடி வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ்னால் ஒன்றுமே கிடையாது, அந்த ப்ராங்கியல் டியூப் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ ஏர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா FEV1 FVCக்கும் ரேஷியோ பார்ப்பாங்க. இந்த ரேஷியோ வந்து 70% ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இருக்குங்கிறது அர்த்தம். FVCனா என்னென்னா ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் பிரெத்தில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ ஏரை வந்து எக்ஸ்பேர் பண்ண முடியுதோ அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி. இது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதுவே FEV1னா அது வந்து ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம், அதாவது ஒரு செகண்டில் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து எக்ஸ்பேர் பண்ண முடியுது அதுதான். இப்போது இந்த 2 வேல்யூமே FEV1 கம்மியாக இருக்கும், FVCயும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது 2 கம்பேர் பண்ணும்போது FEV1 தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக இருக்க பர்சன் வந்து அவங்களோட FEV1ஓட வேல்யூ வந்து 4 லிட்டர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இதுவே FVCயோட வேல்யூ 5 லிட்டர் இருக்குன்னா அவங்களுக்கு 80% இருக்கும். ஸோ 70க்கும் மேலே இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து நார்மல் பர்சன், ஓகேவா. இப்போ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷனில் FEV1 வந்து 2 லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு. இப்போ FVC வந்து 4 லிட்டர் இருக்குது, அப்போ 50% தான் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் இருக்குது, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூக்கஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த பாத்வே வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குமா, ஸோ அதனால் ப்ராப்பராக ஏர் வந்து வெளியே போகாது, ஏர் வந்து உள்ளே ட்ராப் ஆகிருக்கும். அதனால டோட்டல் லங் கெப்பாசிட்டியுமே வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து கிளினிக்கல் சிம்டம் வச்சு தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரொடெக்டிவ் காஃப்னால் ஃபஸ்ட் என்னது, காஃப் வித் ஸ்பூட்டம், அதை தான் வந்து ப்ரொடெக்டிவ் காஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 மந்த்ஸ்க்கு இருக்கும். ஒரு வருஷத்தில் 3 மாதத்துக்கு தொடர்ந்து இந்த ப்ரொடெக்டிவ் காஃப் இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து 2 வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா அவங்கள தான் வந்து நம்ம அந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம க்ரானிக் ப்ராங்கைட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் ப்ரொடெக்டிவ் காஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, அதுக்கான ரீசன் பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து அந்த மியூக்கோசா, அதாவது அந்த எபித்தீலியம்னு வச்சுப்போம். இந்த எபித்தீலியத்தில் குட்டி குட்டியாக அங்கங்கே காப்லெட் செல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து மியூக்கஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த காப்லெட் செல்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராங்கியோல்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஓகேவா? இப்போது இந்த எபித்தீலியம் இங்கே இருக்கா, இந்த எபித்தீலியம் பேர் என்ன, சீலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபை காலும்னார் எபித்தீலியம். ஓகேவா? இப்போது இதுக்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், இதுக்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் ப்ளஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் லாமினா ப்ராப்ரியான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே ஸ்மூத் மசில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சப்மியூக்கோசான்னு சொல்லுவோம். ஸோ இந்த எபித்தீலியம், பேஸ்மெண்ட் மெம்பரேன், கனெக்டிவ் டிஷ்யூ இது எல்லாம் மியூக்கோசா, இதுக்கு கீழே இருக்க ரெண்டும் வந்து சப்மியூக்கோசா. ஸோ இதுக்கு கீழே கார்டிலேஜுங்கிற ஒரு லேயர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ப்ராங்கையில் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எதுக்காக ப்ராங்கையில் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, அப்போ தான் வந்து ப்ராங்கை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அங்கே ஒரு கிளாண்ட் இருக்கும், அந்த கிளாண்ட் பேர் வந்து ப்ராங்கியல் மியூசினஸ் கிளாண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக வந்து இருக்கும். இப்போது இவ்வளோ தூரம் பார்த்துட்டோமா? 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். காப்லெட் செல்ஸ் வந்து மைனராக வந்து மியூக்கஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ப்ராங்கியோல்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிஎம்ஜினா ப்ராங்கியல் மியூசினஸ் கிளாண்டு. இது வந்து மேஜர் மியூக்கஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ப்ராங்கையில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி வந்து ப்ரொடெக்டிவ் காஃப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது ஒரு லங் வந்து நமக்கு ஒரு இரிட்டண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங்னு வச்சுக்கோ. அப்போ என்னன்னா ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்ப்ளேஷியா ஆஃப் தி மியூசினஸ் கிளாண்ட், இந்த கிளாண்டெலாம் வந்து ரொம்ப பெருசாகிடும். இந்த கோப்லெட் செல்ஸு, இந்த மியூசினஸ் கிளாண்டு எல்லாமே பெருசாக வீங்கிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், மியூக்கஸ் ப்ரொடக்ஷனும் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது. இப்போ இந்த காப்லெட் செல்ஸ்லாம் ப்ராங்கியல்ஸில் இருக்கா, இப்போ வந்து மியூக்கஸ் வந்து இது லைட்டாக ப்ரொடியூஸ் ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஏர்வே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆனாலுமே என்ன ஆகும், அங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருது. ஸோ அதனால தான் வந்து இந்த கண்டிஷனால் தான் ஏர் ட்ராப்பிங் அதெல்லாம் வந்து நடக்குது. ஏர் ட்ராப்பிங்லாம் வந்து நடக்குது. இப்போது இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சீலியா ஆல்ரெடி பார்த்தோமா, இது என்னது சீலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபை காலுமர் எபித்தீலியம் தானே. இதிலலாம் வந்து சீலியா வந்து இருக்கும், குட்டியாக சீலியா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த சீலியாலாம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும், அதோட மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப டிக்ரீஸ்ட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும், மியூக்கஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கா, அதை வெளியே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சீலியா தான். அப்வர்ட் டவுன்வர்டாக மூவ் ஆகி அந்த மியூக்கஸ் எல்லாம் வெளியே அனுப்பிடும். இப்போ இங்கே வந்து சீலியோட மூமெண்ட்டும் வந்து ரொம்ப இம்பேர்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், மியூக்கஸ்லாம் எதுவுமே வெளியே போகாது, அது அங்கேயே இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக நம்ம பாடி எடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் வந்து காஃபு. ஓகேவா? இதனால தான் வந்து ப்ரொடக்டிவ் காஃப் வந்து இருக்குது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷனில். இன்னொரு ஒரு டயக்னோஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அது என்னென்னா ரெய்ட் இண்டெக்ஸ். இந்த ரெய்ட் இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து போஸ்ட்மார்ட்டமில் மட்டும்தான் பண்ணுவாங்க, கிளினிக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ரேஷியோ வந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த ப்ராங்கியல் மியூசினஸ் கிளாண்டோட திக்னஸ் பை டோட்டல் திக்னஸ் ஆஃப் த ஏர்வே, அந்த எபித்தீலியம்லேருந்து கார்டிலேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய திக்னஸை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கும்போது 40%க்கும் கீழே இருந்துச்சுன்னா அவங்க நார்மல் பர்சன். இதுவே க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷனில் 40%க்கும் மேலே இருக்கும். ஏன் மேலே இருக்குது 40%க்கு மேலேனா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் வந்து ரொம்ப ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிருக்கும், அதனால தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து கிளினிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஹைப்பர் இன்ஃப்ளேட்டட் லங்காக இருக்கும். அதே மாதிரி இசிஜியில் பார்க்கும்போது பல்மரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ரியல் பிளட் கேஸ் வந்து எடுப்பாங்க, அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் லெவல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். சரி, பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்பரான கேஸ் எக்ஸ்சேஞ்சே இல்லை. ஸோ அதனால் வந்து பிளட் வந்து அங்கே வந்து பிளட் வெசல்ஸில் ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஷண்ட் மாதிரி க்ரியேட் ஆகும், அந்த இடத்துல வந்து பிளட்டே போகாது, பெட்டராக எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடத்துக்கு வந்து பிளட்டு வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் வந்து எப்போ வந்து ஒர்க் ஆகும்னா, ஒருவேளை லோக்கலைஸ்டாக இருந்துச்சு, அதாவது ஒரு குட்டி லங் இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதுவே லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த லங்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த பிளட் வெசல் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், பல்மரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகுது. இப்போது இந்த பல்மரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆனதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பல்மரி பிளட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக
பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. பட் இது வந்து கண்டினியூவாக இருக்குது, ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா ஒர்க் லோட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து என்லார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் போக போக ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் வந்து வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கால் பால்மினரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து பல்மரி ஹைப்பர் டென்ஷன்லாம் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சைன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கும்போது வீசிங் இருக்கும். இப்போ இப்படி இருக்கும் ஒரு ஏர்வே. இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரத்தில் ஏர் போயிட்டு இருந்ததுக்கும் இவ்வளோ குட்டியான ஸ்பேஸில் ஏர் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்க ஏரியாவில் போகிறப்போ ஒரு மாதிரி வீசிங் சவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்க்கு வீசிங் இருக்கும். கிராக்கிள்ஸ் ஆர் ரேல்ஸ்னால் ஒரு பாப் சவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏர் போகிறப்போ ஓப்பன் ஆகும், அப்போ ஒரு சவுண்ட் வரும், அந்த பாப் சவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த சவுண்ட் இருக்கிறது தான் வந்து கிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம் இருக்கும். ப்ரொடெக்டிவ் காஃப் இருக்கும், அதாவது 3 மாதத்துக்கு, ஒரு வருஷத்தில் 3 மாதத்துக்கும் அதே மாதிரி 2 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்லையுமே வந்து கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்து, ஹைபாக்சியா ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏர் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா. ஸோ ப்ராப்பராக வந்து கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, கேஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிறது வந்து ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஹைப்பர் கேப்னியான்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து லங்கில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குது, வெளியே போகவே இல்லை, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கிறதுனாலன்னா பிளட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வருதா, அந்த பிளட்டில் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, லங்லேயும் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால பேசிக்காக என்ன நடக்கும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுமா. பட் இங்கே ஆல்ரெடி லங்கில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு போகாது. ஸோ பிளட்லேயே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், சைனோசிஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே வந்து ப்ளூ ப்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளூ ப்ளாட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மியூக்கஸ் ப்ளக் வந்து இருக்கும், மியூக்கஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே இருக்கும். அதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு பார்க்கும்போது 3 டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நான் ஃபார்மகாலஜிக்கல், சர்ஜிக்கல். எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து ஹேபிட்டை வந்து செசேஷன் பண்ணணும். இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்மோக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா இந்த சிஓபிடி வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு நான் ஃபார்மகாலஜிக்கல் பார்க்கும்போது ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் வந்து ஸ்மோக்கை வந்து குவிட் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும். எதுக்கு வேக்சினேஷன் பண்ணணும்னா இப்போ வந்து சின்ன இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சிவியராக வரும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக்சினேஷன் எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமோகாக்கஸ், ஹியூமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வேக்சினேஷன் எடுத்துருக்கணும். அதே மாதிரி அவாய்ட் ட்ரிகர்ஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு டஸ்ட்டுனால வந்து சிஓபிடி வருது அப்படின்னா டஸ்ட்டுக்கெலாம் டஸ்ட் இருக்க இடத்துக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன ப்ரிவென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எண்ட் ஸ்டேஜ் சிஓபிடி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கணும் வீட்டிலேயே. இப்போ ஃபார்மகாலஜிக்கல் பார்க்கும்போது மோஸ்ட்டாக ப்ராங்கோடைலேட்டஸ் தான் கொடுப்பாங்க. அதில் வந்து 2 கிளாஸ் இருக்குது, பீட்டா-2 அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்டு, முஸ்கார்னிக் ஆன்டகானிஸ்ட்டு. இதில் வந்து சால்பியூட்டமால் வந்து மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. இது தவிர்த்து இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், தியோஃபைலின், இந்த ட்ரக்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. இப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது லங் வால்யூம் ரிடக்ஷன் சர்ஜரி, சிங்கிள் லங் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லாம் வந்து இருக்குது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் கண்டிஷனுக்கு. பட் இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும்னா வந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் அந்த டிசீஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகும். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.